முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்வாங்க? கியாமத்துல அல்லாஹ் தஆலா முதல்ல அவங்கள தான் எழுப்புவான். கியாமத்துல வந்தோம்னா அல்லாஹ் யாரை எழுப்புவான்? முதல்ல ரசூலுல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் எழுப்புவான். அப்படி எழுப்புன உடனே போய் சஜ்தால விழுவாங்க. சஜ்தால விழுவாங்க. அவங்கள முதல்ல துன்யாவை ஒட்டுமொத்தமா துன்யால அழிஞ்சு போயிடும். ஆனா முதல்ல எழுப்புறது யார் எழுப்பணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் எழுப்பணும். அவங்க தான் முதல் மனிதர். அவங்க தான் அல்லாஹ் எழுப்பி இருக்கணும். ஆனா கடைசியாக வந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா முதலாவதாக எழுப்புகிறார். முதலாவதாக எழுப்பி எழுப்பின உடனே அவங்க வேலையை பாருங்க, நேர சஜ்தா வந்து விட்டுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா மலக்கு அனுப்புறான். மலக்கு அனுப்பி அல்லாஹ் என்ன கேட்கிறான்? மலக்குமார்கிட்ட, என்னுடைய ஹபீப், என்னுடைய சிறியத்திற்குரியவர் ஏன் சஜ்தால இருக்காங்க? அவங்க நீங்க போய் கேட்டு வாங்கன்றாங்க. உடனே மலக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். நீங்க என்ன சஜ்தா இருக்கீங்களா? என்ன சஜ்தா இருக்கீங்க? அல்லாஹ் கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்துல ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது. என்னுடைய உம்மத்துல ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுத்தா நான் சஜ்தால தேய்க்கிறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்ப யாரெல்லாம் சேர்த்துட்டாங்க? ஸலாத்துல ஓதாத, அப்பெல்லாம் ஸலாத் ஓத வேண்டிய அவசியம் இல்ல, மௌலிதெல்லாம் இல்ல, மீலாதுல அவரோட தேவை இல்ல, ரசூலுல்லாஹ் மீது மௌலிது ஓத வேணாம் அப்படின்னு அவசியம் இருக்குது. சஹாபாக்கள் மௌலிது ஓதுனாங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டவங்களையும் சேர்த்துதான் பெருமானார் சப்போர்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸலவாத்தே ஓதாதப்பா அப்படிலாம் பண்ண கிடையவே. 5 வேளை தொழுகையா போயிட்டே இருக்கு, தொப்பிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல. தொப்பி போடாம போக முடியாது. உடனே மக்காவை எடுத்துக்கிறது. காபத்துல மக்கா அப்படி பாரு, எத்தனையோ அரபிகள் வந்து அரபி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, தொப்பியே போட மாட்டாங்க. அவங்க கொண்டு ஒரு ஆதாரம். மக்காலேயே யாரும் தொப்பி போடுறது இல்ல, நாங்க ஏன் போடணும்? சரி, மக்காலேயே சாராயம் குடிக்கிறானே, அந்த ஆதாரம் எடுத்துக்கியா? மக்காலே சாராயம் குடிக்கிறாங்க, பரவாயில்லையே, மக்காலே குடிக்கிறாங்க, நாங்களும் குடிப்போம் எடுத்துக்கலையே. மக்கா மாநகரில் வந்து விபச்சாரம் செய்யறாங்களே, மக்கா மாநகரில் விபச்சாரம் நடக்குது, அதெல்லாம் நாங்களும் செய்வோம், எடுத்துக்க முடியுமாங்க? ஆதாரம் என்பது மக்காவோ மதீனாவோ கிடையாது. நமக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? குர்ஆன் தான். குர்ஆன் தான் நம்முடைய ஆதாரம், ஹதீஸ் தான் நம்முடைய ஆதாரம். எனவே அதை ரெண்டும் நம்ம வாழ்க்கையில பின்பற்றணுமே தவிர வேற என்ன செய்யக்கூடாது, வேற எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில எடுத்துக்க கூடாது. அப்போ பெருமானார் யார்